ஒரு லிப்ஸ்டிக்காக நான் 6K வேஸ்ட் பண்ணிருக்கேன். ஷிட். டிப்ரெஷன். அம்முங்க வாயே. எந்த ஷேட் லிப்ஸ்டிக் போட்டிருக்கேன்? உனக்கு என்னென்ன டிஃபரன்ஸ் தெரியுது? எந்த ஷேட் நான் என்ன போட்டேன்? ஷேடா? பொய் சொல்லாத. ஒரு லிப்ஸ்டிக்க போட்டு 2 லிப் ஷேட்ன்ற ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு. இந்த அர்பன் டிகே லிப்ஸ்டிக் 3200 rupees. இந்த மேக் லிப்ஸ்டிக் 2300 நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு ஷேட் நான் வாங்கும்போது கண்டிப்பாக நம்ம ஆஃப்லைனில் தான் வாங்கணும். அப்போ தான் அந்த ஷேட் மேட்ச் பர்ஃபெக்டாக இருக்கும் தான் நான் திங்க் பண்ணது. நான் பிளான் பண்ணிட்டு போனது ஸ்மாஷ் பாக்ஸில் குலாபின்ற ஒரு ஷேட் தான் நான் வாங்க போனது. பட் அங்கே ஒர்க் பண்ணுற பீப்புள் இல்லை மேம் அதுவும் இதுவும் சேம் தான், இது உங்களுக்கு கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கும், இதை ட்ரை பண்ணுங்க அதை ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பிரெயின் வாஷ் பண்ணி ஃபைனலி அவங்க இதை நான் வாங்க வச்சுட்டாங்க. நானும் ஓகே ஒரே ஷேட் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக ரூமுக்கு வந்து பார்த்தா டோட்டலி டிஸப்பாயிண்டட். ஏன்னா நான் காலையில் இந்த ஒரு மேக் லிப்ஸ்டிக் வாங்கியிருக்கேன், அதே ஷேட் ஈவினிங் இந்த ஒரு பிராண்டில் வாங்கியிருக்கேன். அப்போ ஆக்சுவல் திங் என்னன்னா நான் வாங்க போன ஷேடே நான் வாங்கலை. ஸோ இதில் என்னோட 6000 rupees போச்சு, வேஸ்ட். ஸோ நான் இந்த ஒரு லிப்ஸ்டிக் ஒரு 3 to 4 times தான் யூஸ் பண்ணியிருப்பேன். அண்ட் இப்போ யூஸ் பண்ணாமல் தான் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் அதை யூஸ் பண்ணும்போது கியூ டிப் இருக்கும்ல, ஸோ அதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க, டேரெக்டாக அப்ளை பண்ணாமல், பிகாஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன்ல. ஸோ தட் பை.